கடலூர் மாவட்டத்தில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை மருந்துகளாக மாற்றி இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்த 4 பேர் கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. போதை மாத்திரை நெட்வொர்க் தனிப்படை போலீசாரிடம் வசமாக சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் எஸ்பி தனிப்படை போலீசார் கடந்த 31ஆம் தேதி திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையம் அருகில் ரோந்து பணி மேற்கொண்டிருந்தனர். அப்போது கண்கள் சுருகிய நிலையில் பார்த்தவுடன் பக்கா போதையில் இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ளும் வகையில் 3 பேர் நின்று கொண்டிருந்தனர். இது சாதா போதை போல் தெரியவில்லையே என நினைத்த போலீசார் அருகில் சென்று விசாரித்த போதுதான் தெரிந்தது அவர்கள் போதை மாத்திரைக்கு அடிமையான கும்பல் என்று. அவர்களிடம் இருந்து 139 போதை மாத்திரைகள் மற்றும் 3 சிரிஞ்சுகள் கைப்பற்றப்பட்டன. அவர்களை பிடித்து விசாரித்த போது சபரிநாதன், லட்சுமிபதி, சதீஷ் என்பது தெரிய வந்தது. இவர்களுக்கு ஈரோட்டில் இருந்து போதை மாத்திரை சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. மாத்திரைகளை தண்ணீரில் கரைத்து சிரிஞ்ச் மூலம் உடலில் ஏற்றி போதையில் துடைத்தது தெரிய வந்தது. போதை மாத்திரை சப்ளை செய்யும் ஈரோடு கும்பலை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர் போலீசார். ஈரோட்டில் சத்தமில்லாமல் உட்கார்ந்து கொண்டு போதை மாத்திரைகளை மாவட்டமாக மொத்தமாக சப்ளை செய்து வந்த கண்ணன், சல்மான்கான், வினோத்குமார், கலைவாணி ஆகியோரை கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடம் இருந்து 2500 வலி நிவாரணி மாத்திரைகள், 50,000 ரொக்கம், ஒரு மடிக்கணினி, 3 செல்போன், மோட்டார் சைக்கிள், 2 தின்னர் பாட்டில்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. பிடிபட்டவர்களில் கண்ணன் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்த மருந்து கடை ஒன்றை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மருந்தாக விற்று என்றைக்கு சம்பாதிப்பது என்று நினைத்த கண்ணன் போதை மாத்திரைகள் விற்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதற்காக பழைய மருந்து கடையில் லைசன்ஸை பயன்படுத்தி ஹரியானாவில் இருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை மொத்தமாக கொள்முதல் செய்திருக்கிறார். அந்த மாத்திரைகளின் பின்புறம் இருக்கும் எழுத்துக்களை தனது கடையில் பணிபுரிந்த கலைவாணி என்ற பெண் மூலம் தின்னர் கொண்டு அழைத்திருக்கிறார். அந்த மாத்திரைகளைத்தான் போதை மாத்திரை என்ற பெயரில் விற்று கல்லா கட்டியிருக்கிறார் கண்ணன். இந்த கும்பலுக்கு மாவட்டந்தோறும் போதை மாத்திரை சப்ளை செய்ய பல்வேறு இடைத்தரகர்களும் செயல்பட்டு வந்துள்ளனர். 10 ரூபாய்க்கு வாங்கப்படும் ஒரு போதை மாத்திரையை 200 ரூபாய்க்கு விற்றுள்ளது இந்த கும்பல். மாத்திரையின் பெயர் அழிக்கப்பட்டு விடுவதால் அது என்ன மாத்திரை என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் இளைஞர்கள் இவர்களை தேடி வந்து மாத்திரை வாங்கிச் செல்லும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போ நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்க இந்த சல்மான்கான், வினோத்குமார் தான் இடைத்தரகர் தான். அவங்க வந்து தான் இங்கே நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது எப்படின்னா, இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு பார்த்தோம்னா இதே மாதிரி 10 சேர்ந்து வந்து 1000 ரூபாய். அதாவது ஒரு டேப்லெட் வந்து 10 ரூபாய் இவர் தான் வாங்குறாங்க. பட் அந்த டேப்லெட்டை வந்து இடைத்தரகர் மூலம் நம்ம இங்கே எண்டு யூசருக்கு வரும்போது 10,000லேருந்து 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது ஒரு டேப்லெட் வந்து 200 ரூபாய் வரைக்கும் இந்த டேப்லெட்டு, சிங்கிள் டேப்லெட்டை விற்கிறாங்க. இந்த டேப்லெட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சிரிஞ்சு, அதாவது நம்ம இது இன்சுலினுக்கு போடக்கூடிய சிரிஞ்சு மூலமாக நரம்புல ஏற்றணுன்னு இது போதை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து இவங்க பரப்பி வர்றாங்க. இந்த கும்பல் தற்போது பிடிபட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வந்த நபர்களையும் பிடித்து மொத்த நெட்வொர்க்கையும் கைது செய்யும் முனைப்பில் போலீசார் இறங்கியுள்ளனர்.